இதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜய் வந்து அரசியல் இருக்கிறது காரணமா அது வந்து அதன் காரணமா இது வந்து வெளியிடப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதெல்லாம் அரசியல் எல்லாம் நம்ம சம்மந்தப்படுத்த முடியாது சார். இது வந்து பல ஆண்டு காலமாக இது நடக்குது சார். அதாவது திடீர்னு இந்த ஒரு படத்துக்கு கிடையாது. இது வந்து எவ்வளோ பெரிய படம் வந்து கசியும் பொழுது நமக்கு இது இடியா இருக்கும் பொழுது இது காலகாலமாக இது வந்து தொடர்கதையாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதற்கும் அரசியலையும் நம்ம சம்மந்தப்படுத்த வேணாம். இது தொழில் ரீதியான ஒரு கசிவு ஏற்படும் பொழுது நம்ம தொழில் ரீதியாக சர்க்காரை வந்து நம்ம அணுகி சர்க்கார் வந்து இது மூலியமா ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம அவங்கள கோரிக்கை வைக்கணுமே தவிர இதெல்லாம் போய் சர்க்கார் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது நமதனுடைய மடத்தனம். என்ன சொல்லியிருக்காருன்னா எல்முருகன் இருக்காருல்ல அவராலையும் நம்ம உதயநிதி ஸ்டாலினாலையும் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதவர்ஜனே வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஏன்னா நீங்க வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றீங்க. ஐயா, இது வந்து அரசியல் கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். நம்ம இருங்க நம்ம வந்து தொழில் பண்றவங்க. எருது பொண்ணு காக்கைக்கு தெரியாது. எருது பொண்ணு வந்து வலி வந்து எருதுக்கு தான் தெரியும், காக்கைக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் குமரின்னு பணத்தை போட்டுட்டு எப்பறம் அந்த பணம் ஒரு அந்த தயாரிப்பாளருக்கு எப்படி வழி இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பணம் கொடுத்தவனுக்கு 4 மாசமா அந்த படம் வெளியில வராத அவன் வட்டி கிட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்க பணத்துக்கு எவ்வளவு வழி இருக்குன்றது அந்த பணம் கொடுத்தவனுக்கு அந்த முதலீடு செஞ்சவனுக்கு தான் இருக்குமே தவிர இதுக்கு வந்து இந்த கேள்விக்கெல்லாம் இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்ப கிடையாது. இது வந்து நம்ம வந்து தொழில் பண்ணிக்கின்னு இருக்கோம். அந்த தொழிலில் வந்து இருக்கிற நலிவு சொல்லுகளை சர்க்காராண்டு சொல்லி தான் போக்க முடியுமே தவிர இது இவர் சொல்றாரு அவர் சொல்றாரு இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய நேரங்கள் இது நமக்கு இல்லை சார். அதுக்கு நமக்கு அப்பாற்பட்டு சொல்ற இது அதில் வந்து நம்ம தொழில் பண்றவங்க தலையிட முடியாது, அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. தயாரிப்பு உங்களை தொடர்பு கொண்டாங்களா? அவங்க நடவடிக்கை ஏதாவது எடுக்க சொல்லி உங்ககிட்ட அதை கேட்டுக்கிட்டாங்களா? இல்ல சார், நேற்று காலையில பேசிட்டாங்க சார். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இங்க வந்து ஒரு உறுப்பினராகி இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் இதை முழுக்க பார்க்கக்கூடியது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இஷ்யூ தான் நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன் ஃபியூச்சர்ஸில் வந்து யாருமே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க, அடுத்து பண்ணுறதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி ஒரு சேஃப் கார்டுமே இல்லை வச்சுங்களேன். எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையவே கிடையாது. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை தவிர எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸு டெக்னீஷியன்ஸு எல்லாரையும் ஒரு மேனேஜ் பண்ணி வந்தால் தான் ஒரு படங்கிறது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த படத்துக்கான ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி இப்படி உத்தரவாதம், அதாவது ரிலீஸுக்கு அப்புறம் வித்தின் 3 days 4 days வருது. அதனால நாங்கள் பத்திரிகையில் சில சமயம் என்ன சொல்லிக்கலாம், விமர்சனம் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க. ஏன்னா ரிலீஸ் 2 நாளே வந்து டெலகிராம்ல வந்துடுது, நிறைய வெப்சைட்ஸ்ல வந்துடுது, பல பாதிப்புகள் தயாரிப்பாளருக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்படிதான் நாங்கள் ஏற்கனவே ரெக்வஸ்டாலும் சொன்னோம் உங்களுக்கு. அதான் ரிலீஸுக்கு அப்புறம் வந்ததுக்கே அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. இப்ப பிஃபோர் ரிலீஸ் வரும்போது அதை ஒட்டுமொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண 400 கோடி ரூபாய் இங்க ஒட்டுமொத்த கேள்விக்குறியா தான் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வந்து. நாங்க இதை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆஸ்பெக்ட்ல தான் பாக்குறோம் உங்களுக்கு வந்து. அதே போல ஒரு படத்துக்கு சென்சார் கிடைக்கிறது வந்து பெரும் பிரச்சனையா இருக்குது. இந்த படத்தை குறிப்பா பல்வேறு கட்டம் போச்சு. இதை இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் இப்படி அந்த மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்கறது, இந்த பிரச்சனைகளாலதான் இந்த படம் வெளிவருது அப்படின்னு எடுத்துக்கலாம். சென்சார் வந்து முன்னாடி கிடைச்சிருந்தா படம் இந்த மாதிரியான சூழல் இருந்து. சரி, இப்போ இதை வந்து நாங்க ஒரு திரைப்படத்துறை சேர்ந்த அமைப்பா சேர்ந்து எங்களோட வேதனையை நாங்கள் உங்களோட வெளியிடுறோம். இதில் தயவு செய்து நீங்கள் அரசியலை வந்து மிக்ஸ் பண்ணி இதை வேற இஷ்யூவாக கொண்டு போக ட்ரை பண்ணீங்கன்னா எங்கள் வழியை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சத்குமார் சார் ஜக்கு பாய்ங்கிற படம் இதே மாதிரிதான் ஒரு இன்சிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பிஃபோர் ரிலீஸுக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்த திரையிலும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதனால இது வந்து நம்ம வந்து அரசியலா நம்ம இதை பார்க்க முடியாது. வந்து எப்படி வந்திருக்குங்கிறத வந்து ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு எங்களை சேஃப்கார்ட் பண்ணணும். ஏன்னா இதோட பாதிப்பு வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் 100 படங்கள் பெரிய பாதிப்பா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே வர மாட்டாங்க. எந்த சேஃப்டி மேல எப்படி பண்ணுவாங்க போய் உங்களுக்கு வந்துட்டு. பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்னா இங்க வந்து யார் மீதும் ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி 200% அப்படிதான் சார் இருக்கு சார். ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். அதாவது ஒரு படம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6-7 காப்பி வந்து அது பிரிப்பார் எடிட்டர். ஒரு எஃபெக்ட்ஸ் ஒரு காப்பிக்கு பிரிப்பாங்க, விஎஃப்எக்ஸ் ஒன்று பிரிப்பாங்க, ரீகார்டிங்ஸ் ஒன்று பிரிப்பாங்க, சென்சார் கட் எழுதுறதுக்கு பண்ணுவாங்க, மியூசிக் டேட்டுக்கு ஒன்று காப்பி போடுவாங்க உங்களுக்கு வந்துட்டு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் தான் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு. இவ்வளோ ரிஸ்கான ஒரு தொழிலை வந்து பண்றாங்கன்னா திரும்ப ஒரு பேசணுங்கிற அடிப்படையெல்லாம் பண்றாங்க உங்களுக்கு. அப்படிங்கும்போது ஃபைனல் ஸ்டேஜ் டப்பிங் ஒரு காப்பி போவாங்க. ஃபைனலாக ட்ரிம் பண்ணி முடிச்ச உடனே டப்பிங் ஒரு காப்பி, மியூசிக் டேட்டு ஒரு காப்பி, டிஏடி போயிடும் வந்துட்டு. ஸோ சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஒரு 6 டிவிஷனுக்கு போகும்போது 6 டிவிஷன்ஸ்ல வந்து எங்க லீக் ஆகி எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்?
ஸோ டெய்லி ப்ரொடியூசர்ஸ் போய் மானிட்டரிங் பண்ண முடியாது உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்ல. இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து இருக்கு சார். இது 5 நிமிடம் ரிலீஸ் பண்ணும் போதே நம்ம சுதாரிச்சு இருக்கணும் சரிங்களா. 5 நிமிடம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு கூட நம்ம வந்து அதை கேர் பண்ணாம விட்டுட்டு ஃபுல் படம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு மன கஷ்டத்துன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும். ஏன்னா வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாம அந்த டீம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து குரல் கொடுக்குறாங்க. எப்படி பாத்துங்க? இல்லைங்கம்மா, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இல்ல நீங்க கேள்வி என்னன்னா 5 நிமிஷம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். அவங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 ஹவருக்கு அப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிச்சு இருக்கலாமே தான். இல்ல தெரியாதுல்ல உங்களுக்கு, எப்படி ப்ரொடியூசர் தெரியும் உங்களுக்கு சார்? அந்த ரிலீசிங் ஆன அந்த 5 நிமிஷம் செகண்டே வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இது மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு. ஏன் ப்ரொடியூசர் வந்து அது நடவடிக்கை உடனே இல்ல சார் உடனே சார் இல்ல உடனே வந்து அவங்க வந்து சைபர் கிரைம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க, எங்க சங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து அதுல இருந்து ஏதோ ஒரு சம் லீக் ஆயிருக்கு, 5 மினிட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபுல் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட சீரியஸே தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு. சார் இது உண்மையிலேயே சொல்றேன் சார், இது மத்திய அரசு மாநில அரசும் சைபர் கிரைம் பண்ணாங்கன்னா ஐபி அட்ரஸ் வச்சு ஃபர்ஸ்ட் யாரு லோட் பண்ணா வச்சிருக்கு பாத்தீங்களா. இப்ப நீங்க 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் 70 லட்சம் போயிடுச்சுட்டாங்க. இது வந்து ட்ராக் பண்ணி பண்றதுக்குன்னா மத்திய அரசு மாநில அரசு ஒரு இண்டஸ்ட்ரியோட சூழ்நிலை மனசுல இருக்கிறது எதையுமே நாங்க சொல்லல. இதுல எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் முழுசா பாதிக்கப்பட்டிருக்காரு. அது எந்த தயாரிப்பாளர் சொல்ல விரும்பல உங்களுக்கு வந்துட்டு. அதனால இதை வந்து இப்ப தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்த படங்களுக்கு எல்லாம் இப்படி வந்து வருதுன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இண்டஸ்ட்ரியை மூடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு வந்து. கமல் சார் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அதுல வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், இட்ஸ் a systematic failure-னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சிஸ்டமே ஒரு ஃபெயிலியர் சிஸ்டமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரோட கருத்து இருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இல்ல அதுதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு. இப்ப வந்து மத்திய அரசு மாநில அரசு இது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐபிஎல் ட்ராக் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, ஈஸியா மானிட்டரிங் பண்ணலாம். வித்தின் 48 hours எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது பண்ணலாம். அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? ஏன்னா இது வந்து 500 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு படமா அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அறிக்கை கொடுத்திருந்தாங்க சென்சார் இஷ்யூக்கு. இப்ப வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி. ஸோ இது டோட்டலா வந்து ஒரு பிசினஸ் வந்து முடங்குற மாதிரி, அவருக்கு வந்து லாஸ்ங்கிற மாதிரி அவருடைய மனநிலை அவர் அப்செட் ஆயிருக்காரு சார். ரொம்ப எப்படி சார் பெரிய ஒரு பேரிழப்புல சார் உங்களுக்கு. ஒரு இல்ல ஒரு கோடி 5 கோடி 10 கோடி கிடையாது வந்து கிட்டத்தட்ட வந்து பல 100 கோடி ரூபாய். இது வந்து ஓவரால் இது என்னன்னே தெரியாது வந்து பாரு. அவர் அதனால பேசவே முடியல வந்து, அவ்வளவு ஃபீல்ல இருக்காரு உங்களுக்கு. படத்துக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்த தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் இருக்கீங்க? நீங்க உங்களோட தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் எல்லாம் கொடுக்கலாம் இருக்கீங்க? இல்ல சார், நாங்க தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் தனிப்பட்ட முறையில் முடியாது. ஏன்னா தொழிலாளர் சம்பளத்துல இருந்து டெக்னீசியன்ஸ்ல இருந்து எடிட்டர்ஸ்ல இருந்து அடுத்து ரீகடிங் போகக்கூடிய இடத்துக்கு எஃபெக்ட்ஸ் போடக்கூடியதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் போது அடுத்து இனிமேல் எப்படி செக்யூர் கோட்ல கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம நிர்வாகிகளா நாங்க ஒன்னா சேர்ந்து வந்து பேசி நீ அடுத்த கட்ட போகக்கூடிய ஃபார்மேட்ல அப்படி பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க போன்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், போன்ல வந்து பேமெண்டே ஆக் பண்ணி எடுக்கிறாங்க. சார், இப்ப மத்திய மாநில அரசியல்ல போயிட்டு கோரிக்கையை முன்வைக்க போறோம். நீங்க அந்த சமயத்துல திரைப்படத்தின் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் வருவாங்களா? இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்ட் அவங்களும் இண்டஸ்ட்ரி தானே, நிச்சயமா எல்லாரும் கலந்துதான் போகும். முயற்சி இப்படி ஒரு தொழில் திருப்பி அடிபட்டு இருக்கும் பொழுது நம்ம குமரலை எங்கேயாவது கொட்டி ஆகணும். அது இருக்கிற ப்ராப்பர் இடம் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்ல நம்ம கடமை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதை நீங்க ரீச் பண்ணணும். ப்ரெஸ்ல போனா தான் சார் அதை ரீச் ஆகும். என்னதான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாலும் இது ஒரு பப்ளிக் இஷ்யூவா ப்ரெஸ்ல வந்தாதான் இது ரீச் ஆகும் இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு. அப்பதான் நாங்கள் கொடுக்க போற மனுவும் எடுபடும். இது வந்து இப்போதைக்கு போய் அந்த ப்ரொடியூசர் பேசினா அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே போன் நீங்க பண்ணீங்கன்னா கம்முன்னு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றது? குழுலாம் சேர்ந்து படம் ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து வச்சிருக்காங்க. நீங்களாம் சேர்ந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ண போறீங்களா? ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சீக்கிரமா வந்து திரையில ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ப்ரொடியூசர்ஸும் முயற்சி பண்ணி தான் இருக்காங்க. இப்பதான் நீங்க உள்ள வந்து சொல்றீங்க, பேசுறீங்க அவங்களுக்காக, அதுக்காக கேட்கறேன். கண்டிப்பா இல்ல இதுக்கு அடுத்த கட்டமா நான் வந்து எல்லாரும் கூட்டமைப்புல எல்லாரும் உட்கார்ந்து உங்களுக்கு இதுக்கு என்ன ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நான் பண்ணலாம், ஏன்னா பாதிப்பு நடந்திருக்கு, அந்த பாதிப்புக்கான சொல்யூஷன் அடுத்து உட்காந்து நிர்வாகிகள் எல்லாம் உட்காந்து பேசும் கூட்டமைப்பு சார். அதான் சார், இதுக்கப்புறம் வந்து தியேட்டர் அசோசியேஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சேர்ந்து வந்து இனிமேல் இது அடுத்து நடக்கக்கூடாதுங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ரெப்ரசன்ட் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போய் மாநில அரசுக்கு மத்திய அரசும் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா எங்க இண்டஸ்ட்ரியில வந்து எந்த சேஃபுமே இல்ல, திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு சேஃப் இருக்கு. ஆனா அந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு 2000 கோடி ரூபாய் டேர்ன் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எந்த சேஃப் கார்டுமே கிடையாது. ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி, ஒர்க் பண்ணக்கூடிய யாருக்குமே கிடையாது.
அதனால இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் லெட்டர் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு. சரி, இப்ப நடிகர்கள் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நடிகர் சங்கம் வந்து இந்த விஷயத்துல எதுவும் கண்டன அறிக்கை கொடுக்கல, அதுக்கு ஏதாவது கருத்து சொல்லலங்கிற வருத்தம் இருக்கா? இல்ல அப்படி இல்லையே. ஒரே சொல்லி முடிச்சேன். இப்ப ரஜினி சார் வந்து ஒரு பெரிய நடிகர், அவருக்கு நன்றி சொல்றேன். இல்ல சொல்லி முடிச்சிடறேன். இல்ல இப்ப விஷால் கொடுத்திருக்காரு, நடிகர் கார்த்திக் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு கொடுக்கலாம், இல்ல சாயந்தரம் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு அதான் சாயந்தரம் கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு காலையில கொடுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. நடிகர் சங்கம் விஷால் வந்து பிரச்சனையாது. எந்த கவுன்சிலுமே யாருமே வந்து அதுக்கு ஒரு கண்டனம் கூட இல்ல. இந்த மாதிரி பண்ணாதீங்க, இயக்குனரோட இதை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கண்டனம் கூட இல்லையே சார். யாரு? சென்சார் போர்டு நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி இப்ப இந்த இஷ்யூ போயிட்டு இருக்க வரைக்கும் யாருமே விஜய் சார் சப்போர்ட்டா கூட யாருமே இல்லப்பா. அது வந்து இப்ப இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க சார், இவ்வளவு பிரஸ் கேமராஸ் இருக்கு சார். கேமராஸ்ல வந்து பல ரகமான கேமராஸ் இருக்கு சார். ஒவ்வொரு செக்டார்லயும் அந்த கேமராவுடைய அதனுடைய டெக்னிக்கல் சிஸ்டம் பார்த்து வாங்குறீங்க சார். இப்போ நாங்கள் விநியோகஸ்தர்கள் 70-80 கோடி எடுத்து கொடுத்துருவோம் சார் அந்த ப்ரொடியூசர் ஆண்ட. இந்நேரம் வரைக்கும் ஒரு சீன் நாங்கள் பார்த்தது இல்லை சார். நம்பிக்கையில தான் சார் இந்த தொழிலே போகுது. இந்நேரம் வரைக்கும் ஒரு சீனை கூட ஒரு விநியோகஸ்தரோட பார்த்தது கிடையாது. பார்க்காத ஒரு 70-80 கோடி எடுத்து போய் தமிழ்நாட்டை பற்றி நான் சொல்கிறேன். இன்னும் தெலுங்கு ரைட்ஸ் இருக்குது, ஹிந்தி ரைட்ஸ் இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் வாங்குறவங்க இருக்காங்க, எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வாங்குறவங்க எல்லாரும் அவங்கவுங்க பணத்தை கொடுத்துருக்காங்க. யாருமே இன்னும் இந்த படத்தை பார்க்கவே இல்லையே. இப்பேற்பட்ட ஒரு தொழில் வந்து நலிவாகும்போது தானே கஷ்டம் இருக்குது. இது எவ்வளவு நம்பிக்கை தானே. ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கும்போது நம்ம எவ்வளோ லீகல் டேர்ம்ஸ் பார்க்குறோம். இது ஒன்றுமே இல்லாத எடுத்து போய் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்குமே. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அந்த டைரக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த ஹீரோ மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த மியூசிக் மாஸ்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை. இதை வச்சு தானே நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணத்தை எடுத்து கொடுக்குறோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பி தானே தியேட்டர்காரனும் அட்வான்ஸை கொடுத்து படத்தை போடுறான். இதை தான் நீங்கள் பெருசுப்படுத்துங்கன்றோம். இந்த பிகேஆர்சி ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வளர்த்து எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம், நம்மளுடைய விருப்பமாக அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக வரும் காலங்களில் நிச்சயமாக அப்படி மாறும். ஸோ அதனால தான் இந்த வருடம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவார்ட் தரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். பெஸ்ட்டு ஃபியூச்சர் ஃபிலிமுக்கும் அப்புறம் வந்து பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரிக்கும் அப்புறம் ஷார்ட் ஃபிலிமுக்கும் வந்து நம்ம வந்து அவார்ட் தரலாம், திரைக்கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னும் இது நிறைய விரிவடையணும், நிறைய தளங்களில் நிறைய கலைஞர்களுக்கு வந்து அவார்ட் தரணும், அண்டு நிறைய படங்கள் வரணும். இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். அண்டு இந்த நிகழ்வை எங்களோடு சேர்ந்து ஒத்துழைச்சு பண்ணுற நீலம் மற்றும் கூகை அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் உடன் ஒத்துழைக்கிற அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஜெய் பீம்.